வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்வின் ரகசியம், துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு வாழ்வின் ரகசியம் என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆண் வீடு, காற்று வீடு, சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட வீடு. இது சரிங்களா? அழகாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. இதோட சிம்பலே பார்த்திங்கன்னா தராசு. தராசுன்றது நீதித்துறையிலாம் நீதி தேவதை கையிலலாம் பார்க்கலாம். இவங்களும் அதே மாதிரி தான். நாட்டமைக்கு பர்ஃபெக்டானவங்க இவங்க. என்னென்னா நல்ல விஷயம், இவங்க வந்து அந்த சைடு இந்த சைடுன்னு போக மாட்டாங்க. என்ன நியாயமோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. நியாயண்டா தர்மண்டான்னுவாங்கல்ல, அதை இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதுவும் இது வந்து சுக்கிரன் வீடுனால நிறைய பேர் ஃபினான்ஸில் இருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆடிட்டர், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், நிறைய பேர் ஃபினான்ஸில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நடிப்பு, இந்த மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து கணக்கு பிள்ளையில் யாராவது உங்களுக்கு துலாம் ராசியில் லக்னத்தில் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட தைரியமாக உங்கள் கணக்கை ஒப்படைக்கலாம். ஏன்னா தப்பு செய்ய மாட்டாங்க. நீ கரெக்டாக கணக்கை கரெக்டாக போட்டு கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நியாயமாக இவங்க நடந்துப்பாங்க. சரிங்களா? இது ஒன்று. இதில் லைட்டாக நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண் வீடுன்னு சொல்லிட்டேன். காற்று வீடு பட்டுன்னு பற்றிக்கும். முக்கியமாக எதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு இருந்தாலும் இந்த லவ் விஷயங்களை டப்புன்னு பற்றிக்கும். இப்போ இதுலேயும் 3 நட்சத்திரம் வரும். எப்படின்னா சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரையும் செவ்வாய், சுவாதின்றது ராகு பகவான், விசாகம் குரு, ஆனால் நம்மளுடைய முருகப்பெருமானுடையது. சரிங்களா? இவங்க வந்து லவ் விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டக்குன்னு தடம் பொருள்றதோ. விசாகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஆனவங்களுக்குள்ள அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நிறைய பெண்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஜாதகமாவது பார்த்துருப்பேன் நான். விசாகத்தில் பெண்கள் அவங்கள விட ரொம்ப சின்ன பையனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 வயசாவது டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி அது கேஷுவலாக ஆகிடுச்சு. பட் ஜென்ரலாக இப்போ ஒரு 80s கிட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம சொசைட்டியில் இது லைட்டாக அப்நார்மல். தப்புன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் சொசைட்டியோட பழக்கத்துலேருந்து இது லைட்டாக விலகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லவ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க பண்ணணும். அதனால் எர்லி ஸ்டேஜ்லேயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. இவங்க பிரச்சனைன்னு மாட்டினா இந்த லவ் மேட்டரில் தான் அவங்க மாட்டுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இந்த விஷயத்தில் அவங்க ஜாகிரதை இருந்தாங்கன்னா லைஃப்பில் இவங்க வந்து செட்டில்டு. சரிங்களா? அதே மாதிரி இவங்களோட சிம்பிள் அந்த நீதித்துறைன்னு சொன்னால, இவங்க எவ்வளவு ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அவ்வளவும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹானஸ்ட்டை தவற முடியாது. ஏன்னா இவங்க டிஎன்ஏ வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணுன்ற டிஎன்ஏ. அதை கடைபிடிச்சாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதை எங்கே தவற விடுறாங்களோ அங்கே தான் பிரச்சனை வரும். நீங்கள் சில படத்தங்கள், இது நேர்லேயும் நடந்திருக்கு, பட் படத்தை ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து லஞ்சமே வாங்காமல் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு பொண்ணு கல்யாணம் வரும். பொண்ணு கல்யாணத்துக்கு காசு பத்தலன்னு அன்றைக்கி தான் லஞ்சம் வாங்கியிருப்பார். கரெக்டாக அதை வந்து லஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸராக இருப்பாங்க. டக்குன்னு பிடிச்சி அவர் உள்ளே வச்சுருவாங்க. மீதி பேர்லாம் தப்பிச்சுப்பாங்க. அதெல்லாம் எங்கன்னா நிறைய துலாமுக்கு நடக்கும். அவங்க வந்து ஒழுக்கமாக தான் இருந்து ஆகணும். என்றைக்கு அந்த ஒழுக்கத்தையோ அந்த லைட்டாக தடுமாறுறாங்களோ அன்றைக்கி காலி. அதில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதுதான் இந்த வாழ்வின் ரகசியங்கள். இது ஒன்று. இவங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும், மேஷம் வரும். இவங்க வந்து அழகு, இவங்களும் வேகம். இவங்களுக்கு 7, இவங்க வந்து ஜாலி டைப் கொஞ்சம். ஆனால் இவங்களுக்கு 7 பார்த்தீங்கன்னா மேஷம் கொஞ்சம் ஆங்கிரி டைப்பாக வரும். சரிங்களா? இவங்களும் காற்று, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் நெருப்பும் காற்றை சேர்ந்தா காட்டு தீயாக மாறிடும். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளினாங்கன்னா ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா சண்டைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் தடம்பொருளில் வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொன்னேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது சண்டை பிரச்சனை போ, நீ இல்லைனா போ அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் இவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். முக்கியமாக காற்று ராசின்றதால இந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் எவ்வளோ தூரம் பண்ணாலும் அவ்வளோ தூரம் அந்த பொறுமை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். குட். கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயார் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் வீடு. ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திரம்னா நீங்கள் சித்திரை இருக்கிறதுனால செவ்வாய் தான் முருகரை வள்ளியோட வழிபாடு பண்ணலாம். ஏன்னா வள்ளி தாய் தான் சுக்கிரன்.
செவ்வாய் முருகர் வள்ளியோட வள்ளி அம்மா இருக்கிற கோயில்களாக போகலாம். இப்போ திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்கும். நீங்கள் வேலூர் சைடு போனால் ரத்னகிரி இருக்குது, வள்ளி அம்மா கோவில் இருக்குது. நீங்கள் திருத்தணி வந்தீங்கன்னா வள்ளி அம்மா இருக்குது. வள்ளி ஊருன்னே ஒரு ஊர் இருக்குது நம்மளுக்கு, திருநெல்வேலி சைடு இருக்குது. அதுமாதிரி வள்ளி அம்மா இருக்கிற இடமெல்லாம் போய் வேண்டிங்கன்னா உங்களுக்கு பவர் பயங்கரமாக ஏறும். எந்த கோயில் பண்ணாலும் வள்ளி அம்மாவுக்குன்னு ஒரு மல்லிகைப்பூ எடுத்து வச்சுருங்க, சூப்பராக வரும். இது சுவாதியாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வெறும் நரசிம்மர். இப்போ நம்ம சோழிங்கநல்லூரில் போனால் யோகா நரசிம்மர் யோகத்தில் இருப்பார். உக்ர தெய்வம். நம்ம வந்து சுக்கிரன் வீடு, சாந்தமாக இருக்கணும். லக்ஷ்மி நரசிம்மரே பயங்கர உக்ரம். நம்ம உக்ரத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனைனா உக்ரமாக கூப்பிடலாம். மற்ற நேரத்தில் அழகாக இருக்கணும். லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டுங்க, ரொம்ப நல்லது. விசாகம் வந்தால் குரு, முருகரையே பிடிங்க. முருகர் தேவான தாய் தான் குரு. முருகர் வள்ளி தேவானியோட வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுக்கு கரியர் நான் முன்னே சொன்னது தான், ஃபினான்ஸ் ரிலேட்டட், ஆடிட்டிங் ரிலேட்டட், பேங்கிங் ரிலேட்டட், மீடியா ரிலேட்டட், இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக கரியர் சொல்லியாச்சு, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி அமைவாங்கன்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு கடவுள் சொல்லியாச்சு. உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு இது வந்து 7ஆம் வீடு. அதாவது 7ஆம் வீடு பிறப்புறுப்பு. பிறப்புறுப்புக்களை எப்பவுமே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, டயபிட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது, இதெல்லாம் டக்குன்னு டயபிட்டிஸ் ட்ரிகர் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபாதைகள் வரும். இவங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த பிறப்புறுப்புகளை க்ளீனாக வச்சுக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ரெட்டு கலர், ஒயிட் கலர் இன்னர்ஸ் போடணும். நிறைய பேர் சிரிப்போம். நான் இந்த கலர் தெரப்பி கிளாஸில் நான் சொல்லி தருவேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்து பதிவுகள் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து பட்டுக்களை வந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு அமிச்சோம். கப்பலில் பட்டு துணி அமிச்சோம். பட்டு துணி அமிச்சவங்க யாருன்னு பார்த்தா கோமணம் தான் கட்டியிருந்தாங்க, வெள்ளை கலரில். எதுக்கு கோமணம் கட்டணும்? பட்டுலேயே கட்டிக்கலாம்ல. அப்படி கிடையாது. அவங்க பட்டு துணி செஞ்சவன் ஏன் கோமணத்தை பருத்தி ஆடையில் வச்சானா, அதுதான் சயின்ஸ். அந்த இடம் வந்து பிறப்புறுப்புன்றது காற்றோட்டமாக இருக்கணும். பருத்தி ஆடையால் இருக்கும்போது எனர்ஜி இருக்கும். அதனால தான் இப்போ அன்றைக்கி 10-11 குழந்தைங்க பெற்று போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒன்று வெள்ளை இல்லை சிகப்பு இதில் இருக்க உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் கம்மியாயிட்டு நல்ல சிறப்பாக வருவீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக அமையும்.